ஆபீஸ்ல யாருமே வேலைக்கு வரதில்ல, ஒரு காவா வர்றவங்க கூட எனக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே கணக்கு கேட்ட தம்மை ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவரான திமுக பிரமுகரும் ஊராட்சி செயலாளரும் சேர்ந்து அவமானப்படுத்தி தாக்க முயற்சிப்பதாக நவ்லாக் ஊராட்சி மன்ற பெண் தலைவர் சரஸ்வதி குமார் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளார். ஊராட்சி துணைத் தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக பஞ்சாயத்து தலைவி குற்றம் சாட்டினார். என்னை ரொம்ப ஜாதி ரீதியா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாரு. இவரு வாசுன்றவரும் கிளர்க்கு வரி தண்டனரும் சேர்ந்து நான் ஒண்டி என்ன பண்ணுவேன், என்னை ரொம்ப சித்திரவதைப்படுத்துறாங்க. ஏற்கனவே ரொம்ப பிரச்சனையில தான் இருந்தேன் நான். இந்த பிரச்சனையிலே என்னால சமாளிக்கவே முடியல. மக்களுக்கு என்னால நிறைய ஃபுல்ஃபில்லா வேலை செய்ய முடியல. ஜாதி ரீதியா என்னை இன்சல்ட் பண்றாரு அவரு கிளர்க்கு. அதையும் நான் முதல்வர் ஐயாவுக்கும் வச்சுட்டு கலெக்டருக்கு, திட்ட இயக்குனர், வீடியோ எல்லாருக்குமே வச்சேன். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த பத்திரிகையாளராவது எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆபீஸ்ல யாருமே வேலைக்கு வரதில்ல, ஒரு காவா வர்றவங்க கூட எனக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. சமாளிக்க முடியலப்பா. ஒரு பெண் தலைவர் இருந்து என்னை ரொம்ப சித்திரவதைப்படுத்துறாங்கப்பா. என்னை எவ்வளவு சித்திரவதைப்படுத்தணுமோ அவ்வளவு சித்திரவதைப்படுத்துறாங்கப்பா. என்னால முடியலப்பா. தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருந்து வந்து இந்த ஊர்ல தலைவர் ஆகி நான் படாத பாடுபட்டப்பா. என்னால சமாளிக்க முடியலப்பா. இதாண்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. இதை நாம் வெளிப்படையாக பாராட்டியாக வேண்டும்.